ஹலோ கைஸ், பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல கேப்டன்ஷிப் தல டாஸ்க் நடக்குது. யாருக்குன்னா பார்வதி, சபரி அண்ட் திவ்யா. வேற லெவல்ல அடி தடில் ரேஞ்சுக்கு வந்து இந்த டாஸ்க் போயிருக்கு. அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஓகே, சோ நம்ம பிரவீன் அவர்கள் எவிக்ஷன் ஆயிட்டாரு. சோ இஸ் அவுட் ஆஃப் த தல டாஸ்க். இப்ப இருக்கிறது 3 பேர் தான். சோ இந்த 3 பேருக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. எப்படின்னா, கார்டன் ஏரியால ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு ஒயிட் கலர் லைன் போட்டுட்டு 2 வாட்டர் பாட்டில் வச்சிடுறாங்க. 2ல இருந்து 3 வாட்டர் பாட்டில் வச்சிடுறாங்க. சோ 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸர் அடிச்ச உடனே ஒவ்வொரு கார்னர் வந்து ஓடி போயிட்டு பாட்டில எடுத்துட்டு வந்து அவங்களோட இடத்துல வைக்கணும். சோ பஸ்ஸர் ஆஃப் ஆகும் போது யார்கிட்ட நிறைய வாட்டர் பாட்டில் இருக்கோ அவங்க தான் வந்து வின்னர். ஆனா ஓடி போயிட்டு பாட்டில் எடுக்கும் போது நீங்க அந்த பாட்டில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கையில இருந்து புடுங்க கூடாது. ஆனா அவங்கள வந்து உள்ள வர முடியாம அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். சோ இதுல வந்து தள்ளு முள்ளு அதிகமாக நடந்தது யாருக்கு பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் சபரிக்கும் தான். வேற லெவல்ல வந்து தள்ளு முள்ளு. ஒரு ரேஞ்சுக்கு மேல போயிட்டீங்கன்னா நம்ம பார்வதி வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து ஷூ போட்டுட்டு என் காலை மிதிக்கிறையே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திவ்யா வந்து காலைல ஷூ போடல, பார்வதி காலைல ஷூ போடல. ஆனா நம்ம சபரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டுக்கிட்டு கிட்ட வர அந்த பார்வதி என் திவ்யாவோட காலை வந்து மெரிக்கிற மாதிரி தெரியுது. முக்கியமா வந்து பார்வதியோட காலை வந்து மெரிக்கிறாங்க. சோ தெரிஞ்சு மெரிக்கிறாரா தெரியாம மெரிக்கிறாரான்னு தெரியல. நம்ம பார்வதி வந்து ஒரு ஷூ காலை என்ன மெரிக்கிறியே, நல்லா இருக்கா சொல்லிட்டு அவன் வந்து பிடிச்சதெல்ல பாக்குறாங்க. சோ நம்ம சபரி வந்து பாத்தீங்கன்னா மேல கையை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரை யூஸ் பண்ணி அவனும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்வதி வந்து உள்ள வர விடாம தள்ளி தள்ளி தான் விடுறான். ஆனா பார்வதி ரொம்ப பிசிக்கலா போனவன சபரி வந்து அவன் அவ்வளவுதான் அவனோட இதை வந்து கண்ட்ரோல் மீறி அவன் 2 கையை பிடிச்சி பார்வதியை தள்ளி விட அந்த பக்கம் ஜட்ஜா நிக்கிறாங்க போல இருக்கு. சாண்ட்ரா அண்ட் கனி பக்கத்துல நிக்கிறாங்க. மீதி பேர் வந்து பாத்தீங்கன்னா சோஃபால உட்காந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா சாண்ட்ரா கனி மட்டும் ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க காலில் போயிட்டு இவங்க பார்வதி உருண்டு விழுறாங்க. பெப்பர் பேன் டபான்னு கீழே விழுறாங்க. சோ அவங்க தூக்கி விடுற மாதிரி கூட யாருமே வரல. ஐயோ அப்படின்னா வந்து கனி அண்ட் சாண்ட்ரா பாக்குறத உடனே தூக்கி எல்லாம் விடல. சோ மேபி உண்மையிலே வந்து தூக்கி விட்டுருக்கலாம், பட் இந்த ப்ரோமோல தூக்கி விடல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை இந்த பிக் பாஸ் சீசன் 9 முடிகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏற்கனவே அந்த மாஸ்க் டாஸ்க் ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப சபரி வந்து சொல்லி வச்ச மாதிரி நம்ம பார்வதியோட மாஸ்கை வந்து எடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, சோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து செம்ம காண்டில் இருந்தாங்க. சபரியை வந்து சும்மா 1 வாரம் இல்ல 2 வாரத்துக்கு வந்து வச்சு பேசிட்டு இருந்தாங்க. என் மாஸ்க் நீ எடுக்கிற, என் மாஸ்க் நீ எடுத்த பத்தியா, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேம் டாஸ்க், உன்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியல சொல்லிட்டு எதுக்கு மாஸ்க் எடுக்கிற, என்ன வெளியே அனுப்பணும் அதானே அப்படின்ட்டு பார்வதி அதை மறக்காம வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா சபரி பிசிக்கலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி தள்ளி விட்டான். கேம் வந்து பாத்தீங்கன்னா நீ ஜெயிக்க கூடாது, நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோல்டர் வச்சு இடிச்சு தள்ளிட்டு இருந்தான். அப்புறம் ஷூ காலை வச்சு காலை மெரிச்சிட்டு இருந்தான். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி சீப்பேன் அப்படின்னு தள்ளியே விட போய் அவங்க பாத்தீங்கன்னா உருண்டு கீழே வந்து பெப்பர் பேன் கீழே கிடக்குறாங்க. சோ இந்த சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்கள் மறக்க மாட்டாங்க. அதுக்கேத்த மாதிரியே இந்த முறை கேப்டன்ஷிப் தலைய வின் பண்ணது நம்ம பார்வதி அவர்கள் தான். சரிங்களா? எப்படி இவ்வளவு தள்ளுமுள்ளு இவ்வளவு உத வாங்கியும் பாத்தீங்கன்னா பார்வதி ஜெயிச்சாங்கன்னு தெரியல. சோ இந்த ப்ரோமோல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட வாட்டர் பாட்டில் இல்ல, திவ்யா கிட்ட ஒரு பாட்டில் இருக்கு போல இருக்கு. அண்ட் நம்ம சபரி கிட்ட 2 வாட்டர் பாட்டில். 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில வந்து பாதுகாக்கணும். ஆனா கையை பிடிச்சி கூடாது, எடுத்துட்டு வந்து உங்க இடத்துல வச்சுக்கணும். ஆனா அது எடுக்க இன்னொருத்தவங்க வராங்க பாத்தீங்களா, அப்போ வந்து உங்க பாட்டில் நீங்க தொடக்கூடாது, தொடாம உங்க பாடியை வச்சு பிளாக் பண்ணணும். சோ இப்படி இந்த ப்ரோமோல பார்க்கும்போது பார்வதி கிட்ட பாட்டில் எதுவுமே இல்ல. அப்படி இருந்தும் எப்படி இவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. மேபி சபரியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவர் பிசிக்கலா பிடிச்சி தள்ளினதுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களா, இல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி கேட்பாரா, எப்படி நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டை உங்க கையால பிடிச்சி நீங்க தள்ளலாம், இது வந்து அடிச்சதுக்கு சமம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போகும். சோ இவங்க தலை வின் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா சபரிய என்ன பண்ண போறாங்க தெரியல. இந்த வாரம் அடுத்த வாரம் வச்சு செய்ய போகிறார்கள், அது மட்டும் நல்லா தெரிகிறது. ஓகே, சோ இன்னைக்கு சம்பவம் இருக்கிறது, தரமான சம்பவம் இருக்கு. அது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நாம பார்வதி அப்புறமா திவாகர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. வேண்டியவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு வைக்கிறாங்க, நம்மளுக்கு ரொம்ப கம்மியா வைக்கிறாங்க. முக்கியமா வந்து ரம்யா அண்ட் கனி இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சனை வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்ததால வேண்டியவங்களுக்கு எஃப்ஜேக்கு சபரிக்குலாம் நல்ல சாப்பாடு வைக்கிறாங்க, நம்மளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சா தண்ணி சோறு வைக்கிறாங்க சொல்லி சோ பார்வதி பேசி அப்புறமா நம்ம திவாகர் பேசி பார்வதி பேருந்து போயிட்டாங்க. ஆனா திவாகர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியானாவை கூப்பிட்டு வச்சு உனக்கு இப்படிதான் நடக்குது, உனக்கு அப்படிதான் நடக்குது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, சோ சாப்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம
திவாகருக்கு இதான் பிரச்சனை. பார்வதி எதை பத்தி பேசினாலும் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு சாப்பாடு வந்து வைக்க மாட்டாங்க, ஒழுங்கா வைக்க மாட்டாங்க, நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரம்யாவையும் கனியும் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த அதுவும் இல்லாம கனி வந்து நாமினேஷன்ல மாட்டல பாத்தீங்களா இது வரைக்கும், அதை வந்து பாத்தீங்கன்னா அகைன் இவங்க பேசுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்வதி அண்ட் திவாகர், வியானா இவங்க எல்லாம் சேர்ந்து கனியை தான் கண்டிப்பா நாமினேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நாமினேஷன்ல வந்தாச்சு. ஓகே, சோ வெயிட் பண்ணி லைவ்ல நடந்து பார்த்து அப்டேட் பண்றேன் அண்ட் ப்ரோமோ 2 பார்த்து அப்டேட் பண்றேன். நீங்க என்ன செய்யணும், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டுக்கொண்டே இருப்பேன். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Bye from my friend Raja Harivengat.